ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. கொஞ்சம் லைக் மட்டும் பண்ணிவிடுங்கப்பா. அப்போ தான் கொஞ்சம் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியாவது எனக்கு தோணும். சரி, சில பேர் சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து ஃபுல்லாக சொல்ல மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்கிறீங்க ஸ்டோரி, நிறைய விஷயத்த கட் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபேர் யூஸ் பாலிசி அந்த அடிப்படையில் தான் நம்ம ட்ராமா பண்ணுறோம். நம்ம ஃபுல்லாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லணும், மீதி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து ஸ்டோரியில் இம்பார்ட்டன்ட் பார்ட் மட்டும் தான் சொல்கிறேன், தேவையில்லாத பார்ட்டெல்லாம் நான் கட் பண்ணிடுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கிளைண்ட்டை வந்து மீட் பண்ணிவிட்டு ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஊருக்கு. அப்படி போகிறச்ச நம்ம சாம் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்ல, நான் ஊருக்கு வரப்போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இது மாதிரி நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சாம் சொல்லிகிட்ருக்க, நம்ம ஹீரோ பார்க்குறான், என்னடா இவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னால் இப்போ என்ன யார் கூட பேசிகிட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோ ஒரு மாதிரியாக பார்க்க, இப்படியே வந்து அவங்க சைனா ரீச் ஆகிடுறாங்க. இது மாதிரி வந்த கிளைண்ட்டையும் நல்லபடியாக அனுப்பிவிட நம்ம ஹீரோவுக்கு கேப் வந்திருக்கும். அவன் கிளம்புறான். அப்படியே ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கேட்க வரான் பாருங்களேன். அங்கேருந்து சாம் வந்துட்டு, நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கேட்க, இங்கே ஹீரோக்கு என்ன தெரில, சாமை பார்த்தோன்னே ஒரு மாதிரி முகமே மாறி போகுது ஹீரோக்கு. ஹீரோயின் ஹாப்பியாக போகிறத பார்த்து இவனுக்கு ஒரு மாதிரியாக சோகமாகுது. இப்படி ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கி தான் நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்ண போகிறாப்புல அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டை. இப்படி நம்ம ஹீரோ டிப்டாப்பாக வந்து கோட் சூட் போட ஃப்ரெண்டுக்காரன் திட்டுறான், என்னடா பண்ணிகிட்டு இருக்க, கேஷுவலாக போடா, இப்படிலாம் போனேன்னா எப்படிடா, நீ ஒரு ரூடான ஆளாக தெரியாதா அப்படி இப்படின்னு கேட்க, வாடான்னு சொல்லிட்டு கேஷுவல் ட்ரெஸ் வந்து பண்ணி விட்றான் ஃப்ரெண்டு. இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் கேட்குறான், ஒருவேளை அந்த பொண்ணு அசிங்கமாக இருந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் எங்கள் 2 பேத்துக்குள்ளே 4 வருஷம் பழக்கம், இந்த அசிங்கம் அழகு இதுக்கெல்லாம் இடம் இல்லைடா, நாங்கள் அதுக்கும் மேலே திக் ஃப்ரெண்ட்ஸ், அவள் எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிடா குட் லக், நல்லபடியாக போயிட்டு வான்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயின் வந்து தன்னுடைய அக்கா வீட்டுக்கு வந்திருக்கா. அவள் ஹோட்டலில் தங்கியிருக்கா அவங்க அக்கா. வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இருந்தால் கூட இன்றைக்கி என்னுடைய ஆன்லைன் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்ல, இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு, அடியே கொஞ்சம் பார்த்து, ஆன்லைனுன்னு சொல்கிற ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, எவனாவது வந்து தப்பானவனாக இருக்க போகிறான்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் கிடையாது, 4 வருஷம் அவன் கூட நான் பழகியிருக்கேன் தெரியுமா, அவனை மாதிரி அமேசிங் பர்சனை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் போக, நம்ம ஹீரோவும் வந்துடுறான். ஏதோ ஒரு லேக் மேலே தான் 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் ரீச் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்க, அங்கே ஒரு பையன் நிற்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, சேச்சா அவனாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்தா நம்ம ஹீரோ, இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் டெக்ஸ்ட் பண்ணுறான். ஷோல்டர் டு க்ரையான், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இங்கே லேக் பக்கத்தில் தான் இருக்கேன், நான் வந்து ஒயிட் கலர் ஷர்ட்டும் ப்ளூ கலர் ஃபேண்ட்டும் போட்டிருக்கேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கோ, ஐயோ என்னது இவன் தானா, அது எப்படி சாத்தியம், 2 பேரும் எப்படி ஒரே ஆளாக இருக்க முடியும், ஆல்ரெடி இவன் நம்ம கேவலமாக இருக்கும், நம்ம ஃபிகரே நல்லா இல்லை, நம்ம பார்க்க அக்லியாக இருக்கும்னு பல விஷயத்த சொல்லியிருக்கான். இவன் முன்னாடி நான் எப்படி போய் நிற்கிறது, இல்லை நான் வர லேட் ஆகும், நீங்கள் வந்து இங்கே வெயிட் பண்ணாதீங்க, இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டெக்ஸ்ட் பண்ண, நம்ம ஹீரோ சொல்கிறான், இன்னைக்கு நாளே போனாலும் சரி நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் உன்னை பார்க்காமன்ற மாதிரி சொல்ல, இது என்னடா தலைவலியாக போச்சுன்னு ஹீரோயின் தன்னுடைய அக்காவுக்கு கால் பண்ணிவிட்டு, எனக்கு ஒரு ஹெல்ப்பு, கொஞ்சம் சீக்கிரம் அந்த லேக் பக்கத்தில் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே வந்து நம்மளுடைய நங்கும் வந்துடுறா. வந்துட்டு எதுக்கிட்டே என்னை கூப்பிட்டுன்னு சொல்ல, என்னோட ஆன்லைன் ஃப்ரெண்டு வந்துட்டான்ற மாதிரி இவ சொல்ல, போய் ஹாய் சொல்ல வேண்டியதானேன்னு சொல்லி நங்கு சொல்ல, இல்லை ஒரு பிரச்சனை இருக்குது, அவன் தான் என்னுடைய பாஸு, ஒருவேளை நான் தான் அவனை ஆன்லைனில் அப்படி சேட் பண்ணேன்னு தெரிஞ்சால் என்னை வேலையை விட்டு தூக்குனாலும் தூக்கிடுவான், அதனால் நீ போய் பேசு, நீ தான் வந்து மிஸ்டர் ரெட் பீன் அப்படின்னு சொல்லிட்டு பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே போயிட்டு மிஸ்டர் ஷோல்டர் டு கிரையான் அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் திரும்பி பார்க்குறான் பாருங்க நம்ம ஹீரோ. இங்கே இவ வந்து நான் தான் மிஸ்ஸஸ் பீன் அப்படின்னு ரெட் பீன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இவளை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி வேற போயிடுச்சு, ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்படியே இவளை வந்து வாங்கலை நம்ம கொஞ்சம் கடைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிடுறா. அங்கே ஒரு சாப்பாடு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறா. ஒரு நிமிஷம் இல்லைங்க, இந்த சாப்பாடு கடை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நீங்கள் ஆன்லைனில் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க
சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இந்த எலும்பு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்திருப்பா. அந்த கடைக்கு கூட்டிட்டு போய் நெறைய எலும்பு வாங்கி வச்சு, கோக்கெல்லாம் வாங்கி வச்சு சர்வ் பண்ணிட்டுருக்க. இங்க அக்காக்காரிக்கு செம்ம கோவம் வருது. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் குண்டாகுறதுக்கா? இது எவ்வளோ கேலரி தெரியுமா? அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் பண்ணி திட்டி விட்றா. கிறுக்கு பொண்ணே உனக்கு இதுதான் பிடிக்குமாடின்னு சொல்லிட்டு, ஹீரோ வேற சாப்பிடுங்க, சாப்பிடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு ஊட்டி விட, இவளும் வேற வழியே இல்லாம வேண்டா வெறுப்பா அத சாப்பிட்டுட்டு இருக்கா. ஐயய்யோ! இத சாப்பிட்டு எனக்கு ஒரு 10 கிலோ கூட போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இவ சாப்பிட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ தங்கத்தட்டுல வச்சு தாங்குறான். அந்த அளவுக்கு புடிச்சு போச்சு நங்க. நம்ம ஹீரோயின் வெளிய இருந்து பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல இவ இருக்காளேன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சொல்றான் நங்க பார்த்து, "நான் இமேஜின் பண்ணத விட நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு" சொல்ல, அப்படியே சொல்லிட்டு இருக்கச்சு, "நீங்க ஹை ஹீல்ஸ் போட மாட்டீங்களே, நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க ஃப்ளாட் ஸ்லிப்பர் தானே போடுவீங்கன்னு சொன்னீங்கன்னு" சொல்ல, இது மாரி உங்கள பார்க்க வரதுக்காக தான் நான் ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்ல, இப்ப நங்கும் சொல்றான், "நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விடன்னு" சொல்றப்போ, ஹீரோ வந்து நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாமா அப்படின்ற மாரி கேட்க, நங்க வந்து இல்ல ஆன்லைன்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் இக்னோர் பண்ணி விட, இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் வராங்க. "நல்ல வேலைப்பா இன்னைக்கு சமாளிச்சுட்ட" அப்படின்னு சொல்ல, "இனி என்னென்ன பிரச்சனை இழுத்து கொண்டு வந்து விட போறீங்கன்னு" சொல்லிட்டு நங்கு திட்டிட்டு போறா ஹீரோயின. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனோனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, அவளுக்கு இருந்த அப்பா, அம்மாக்கு அடுத்து இருந்த ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா ஹீரோ மட்டும் தான். இப்ப ஹீரோக்கு வந்து இது மாரி அக்காவ கோர்த்து விட்டுட்டோமே அப்படின்ற ரொம்ப ஃபீலிங்ஸு. இப்போ ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஹீரோ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சொல்லிட்டுருக்கான். "நான் வந்து அவ அசிங்கமா இருப்பான்னு நெனச்சேன் இமேஜினேஷன்ல. பார்த்தா செம்ம அழகா இருக்கா" அப்படின்ற மாரி சொல்ல, "உனக்கு அவள பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறப்போ, லவ் கிவ் பண்றியான்னு கேட்குறப்போ, லவ் எல்லாம் கிடையாது. பட் எனக்கு அவள பிடிச்சிருக்கு" அப்படின்ற மாரி மட்டும் ஹீரோ சொல்லி முடிக்கிறான். இப்படி ஒரு பக்கம் போக, இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோயின் மறுநாள் ஆஃபீஸ்க்கு ரொம்ப சோகமா வந்து எல்லாருக்கும் காஃபி கொண்டுட்டு வரா. அப்ப நம்ம ஹீரோக்கும் காஃபி கொண்டுட்டு வரா. குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, நேத்து நடந்ததெல்லாம் வச்சுட்டு, ஏதோ இவ லவ்வர் மாரி நம்ம ஹீரோ கிட்ட கண்டதையும் பேசி கோச்சுக்கிறா. ஹீரோ பயங்கரமா சத்தம் போட்டு விட்டுர்றான். "என்ன உன் மண்டைய வீட்லயே கழட்டி வச்சுட்டு வந்துட்டியா? பாஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? ஒழுங்கு மரியாதையா காஃபிய வச்சுட்டு போ. ஒழுங்கா போய் வேலைய செய். இங்க வந்து உன் லீலைகள காட்டிட்டு இருந்தேன்னா உனக்கு அவ்வளவுதான்." உன் பர்சனல் மேட்டர்ஸ்னா நீ வீட்ல வச்சுக்கணும். சும்மா உன் ஆள் கூட சண்டை போட்டுட்டு வருது, என்கிட்ட மூஞ்சியும் முகத்தையும் காட்டுறது, இதெல்லாம் வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்ல, "ஏய் நீ என்ன ஓவரா பேசுற? எனக்கு ஆள் இருக்குன்னு நான் சொல்லவா செஞ்சேன்? நான் ஏதோ மூட் அப்செட்ல இருக்கேன். நான் உன்னுடைய பாஸ். நீ வேலை செய்ய தான் வர. உனக்கு நான் காசு குடுக்குறேன். அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ" அப்படின்னு காச்சு பூச்சுன்னு கத்தி விட, இந்த பிள்ளை இதே சோகத்துல வந்துட்டு செம்மையா பீர் அடிக்க, இங்க சாண்டி வந்து "வேண்டாம் வேண்டாம் நீ ஏன் இப்படி பண்றன்ற" மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ, ஹீரோயினுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்றான் ஆன்லைன்ல. 2 பேரும் மீட் பண்ணலாமா? டின்னர் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் தான் போதையில இருக்காளே! இந்த பக்கம் வந்துட்டு, நம்ம ஹீரோவும், நங்கும் வந்து ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்ப நங்குக்கு டைரக்ட்டா வந்து டெக்ஸ்ட் பண்றான். இது மாரி வந்து 2 பேரும் டின்னர் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நங்கு வந்து, "இல்ல எனக்கு வொர்க் இருக்குன்னு" சொல்லிட்டு இக்னோர் பண்ணி விட்டுட்டு போயிர்றா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஃபுல்லா குடிச்சுட்டு, "எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டு போயிட்டான். அவனுக்கு கண்ணா தெரியல. அவங்கள பார்க்கையிலே அவ கண்டுபிடிக்கலையா? நான் தான் மிஸ்டர் ரெட் பீன் சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு அப்படியே ஃபோன போட்டு காச்சு பூச்சு, "நீ என்ன மனுஷனா? மாடா? உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். அத சொல்லாம எனக்கு தூக்கமே வராது" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் தான் மிஸ்டர் ரெட் பீன்" அப்படின்னு சொல்ல போறா பாருங்களேன். டக்குன்னு வந்துட்டு நம்மளுடைய சாண்டி வந்து ஃபோன புடுங்கி கட் பண்ணி விட, இந்த ஹீரோயினுக்கு ரொம்ப கொழுப்பா போச்சு. காலைல வரட்டும் ஆஃபீஸ்க்கு அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபோன கட் பண்ண, இந்த பக்கம் காலையில எழுந்து நங்கு சத்தம் போடுறா. "நைட்டு நீ பண்ண அலப்பறையில பக்கத்து வீட்டுக்காரவங்கலாம் வாசல் தேடி வந்து திட்டிட்டு போறாங்க. ஏன் இப்படி குடிச்சிட்டு அலப்பறை பண்ற?" அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் கால் ஹிஸ்டரிய பார்த்தா நம்ம ஹீரோக்கு இவ கால் பண்ணி வச்சிருக்கிறது தெரியுது. டக்குன்னு சாண்டிக்கு கால் பண்ணி, "ஏய், என்னடா சொன்ன ஹீரோ கிட்ட? நீ எதுவும் கவனிச்சியான்னு?" சொல்லி கேட்க, "ஆமா, ஆமா. நல்லா கழுவி கழுவி ஊத்துனேன். அது போக" அப்படின்னு சொல்ல, "வேற என்னடா சொன்ன? நான் தான் மிஸ்டர் ரெட் பீன் சொல்லிட்டேனா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதுக்குள்ள நான் ஃபோன கட் பண்ணிட்டேன்" அப்படின்ற மாரி சொல்ல, இவனுக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது. இப்படி ஒரு பக்கம் இருக்க, ஹீரோயின் வந்து அவன் கண்ல மட்டும் பற்றக்கூடாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ டக்குன்னு வர, நம்ம ஹீரோயின் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. "ஐயய்யோ கடவுளே!" அப்படின்னு சொல்லிட்டு இவ போக, "ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. நைட்டு நீ எங்க போன?" அப்படின்ற மாரி கேட்க, "நான் எங்கேயும் போலயே. என் ரூம்ல நான் தூங்கிட்டு தான் இருந்தேன்" அப்படின்னு சொல்றப்போ, "சரி, சரி எனக்கு வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. இப்ப ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயின் கையில ஒரு மக்கு வச்சிருந்திருப்பா. அந்த மக்க வந்துட்டு ரெட் பீன் இருக்கா இல்லையா? மிஸ் ரெட் பீன் ஆன்லைன்ல. அவ வந்து நம்ம ஹீரோக்கு வந்து, "நான் புது ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன். இந்த மக்கு தான் நான் கொண்டுட்டு போறேன்னு" சொல்லிட்டு ஃபோட்டோ அனுப்பியிருப்பா. அத நம்ம ஹீரோ பார்த்திருப்பான். இந்த மக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ நெனச்சுட்டு போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான்.
நம்மளுக்கு ஆப்போசிட் கம்பெனிக்கு வந்து நெறையா பேர வந்து டூருக்கு எடுக்குறாங்க. நம்மளுடைய வேலை போயிடும் போல இருக்கு. ஏதாவது புதுசா யோசிங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஐடியா குடுக்குறா. ஃபர்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ்லேருந்து ரூ. 1 ரூ. 2 நோட்டு இப்படி ஒவ்வொன்னா வைக்க, இந்த முள்ளம்பன்றி மண்டையன் என்ன சொல்றான்னா, "மொத்தமா கொட்டு. என்னதான் நீ சொல்ல வர? நீ தலைவலி குடுக்குற" அப்படி இப்படின்னு திட்ட, "பாத்தீங்களா, ஒரு டப்பாலேருந்து ஒவ்வொரு பொருளா எடுக்கிறப்போ உங்களுக்கு கியூரியாசிட்டி அதிகமாகுது. அத மாரி தான் நம்மளுடைய வந்து பேக்கேஜையும் நம்ம வைக்கணும். அப்பதான் வந்து நெறைய பேர் எங்கேஜ் ஆகி வருவாங்க. நம்ம பணக்காரவங்களுக்கே ஸ்பான்சர் பண்ணக்கூடாது. மிடில் கிளாஸ்க்கும் ஸ்பான்சர் பண்ணணுன்ற மாரி ஹீரோயின் நல்ல ஐடியா குடுக்க, நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் புடிச்சு போகுது. அப்படியே வந்துட்டு எல்லாரும் ஹீரோயின அப்ரிஷியேட் பண்ண, நம்ம ஹீரோ சொல்றான் 2 கம்பெனிக்கு வந்து நம்ம கொட்டேஷன் குடுக்கணும். நீ அந்த கொட்டேஷன ரெடி பண்ணு அப்படின்ற மாரி ஹீரோயின் கிட்டேருந்து வொர்க்க குடுத்துட்டு, நம்ம ஹீரோயின வந்து ஒரு லஞ்சுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். இப்போ வந்து இவங்க 2 பேரும் ஒரு லஞ்சுக்கு வந்திருக்காங்க. இதே லஞ்சுக்கு தான் நம்ம ஹீரோயினும், நம்ம ஹீரோவும் இந்த லஞ்சுக்கு வராங்க. இங்க வந்து நம்ம ஹீரோயினுக்கும், நங்குக்கும் ஒரே ஷாக்கு. 2 பேரும் ஒரே இடத்துல பார்த்தது. இப்படியே இருக்க, "நங்கு நீ போ இந்த இடத்த விட்டுன்ற" மாரி சிக்னல் காமிக்க, ஹீரோயின் ஓடி போயிர்றா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் வந்து நம்ம நங்க பார்த்துட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு கை கொடுத்து 2 பேரும் பேச, ஃபேங்க் வந்து இத பார்த்துட்ருக்க. "எங்க என் அசிஸ்டண்ட்ட காணோம்னு" சொல்றப்போ, "அவ பாத்ரூம் போயிருக்கா. நான் அவள போய் கூட்டிட்டு வரேன்னு" சொல்லிட்டு நங்கு வந்துர்றா. இது மாரி நங்கு திட்டுறா, "நீ எதுக்கு பயந்து ஓடி வந்த? வா போலாம். நீ வந்து நம்ம 2 பேர் தெரிஞ்ச மாரி காட்டிக்கிறாத. நம்ம யாரும் தெரியாத மாரியே நடந்துக்கலாம்" அப்படின்ற மாரி நங்கு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு போய் உட்கார வைக்க, இந்த பக்கம் ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோ கேட்குறான், "நம்ம 4 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாமான்னு?" ஃபேங்கு கிட்ட கேட்க, ஃபேங் வந்து இக்னோர் பண்ணிடுறான். "இல்ல வேண்டான்ற" மாரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு நங்கு மேல தான் ஒரே கண்ணாவே இருக்கு. இந்த பக்கம் ஃபேங்க் கேட்குறான், "உனக்கு வந்து அவன தெரியுமா யாருன்னு சொல்லிட்டு? உன் கம்பெனியோடைய சிஇஓடைய பையன் தான் வந்து ஜோயி" அப்படின்ற மாரி ஹீரோவ சொல்றான். ஏன்னா ஹீரோவுடைய அம்மா கம்பெனில தானே நங்கு வேலை செய்றா. இப்படி உண்மை சொல்ல, அவளுக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. இந்த இந்த பக்கம் ஹீரோயின் சொல்றா, "அவங்க 2 பேரும் நல்ல பேரா இருக்காங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணா கூட நல்லா இருக்கும்னு" சொல்ல, ஹீரோ "வாய மூடு. ஃபேங்க் என்னுடைய ஃப்ரெண்டு. அது போக மிஸ்டர் ரெட்பீன் வந்து மிஸ்ஸஸ் ரெட்பீன் வந்து அப்படியாப்பட்ட ஆள்லாம் கிடையாது. அவருக்கு ஆல்ரெடி ஒய்ஃப் இருக்கு ஃபேங்குக்கு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வரையும் டெக்ஸ்ட் பண்றா, "டேய் அடியே அந்த சொட்ட பயலுக்கு ஆல்ரெடி பொண்டாட்டி இருக்கான். நீ பார்த்து ஜாக்கிரதையா இரு. அவன் ஏதோ ஒண்ணு மடக்க பார்க்குறான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ வந்து அங்க வந்து ஹீரோயின் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் கவனிக்காம டெக்ஸ்ட் பண்ண, ஹீரோயின் கியூட்டா பண்ற மாரி ஏதோ பண்ண, பார்க்க சகிக்கல அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்படியே வந்துட்டு இவங்க பேசிட்டே இருக்க, இந்த பக்கம் வந்து நங்கு அந்த மெசேஜ பார்த்துருப்பா. அவ கேட்குறா, "எதுக்காக வந்து உங்க மனைவிய கூட்டிட்டு வரல? அடுத்த தடவ உங்க மனைவிய கூட்டிட்டு வாங்கன்னு" சொல்ல, "எம்மா நீ தானம்மா சொன்ன பெர்சனல்குள்ள தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால பெர்சனல்லாம் பேச வேணான்னு" சொல்லிட்டு, இப்படி இந்த ஃபேங்க இக்னோர் பண்ண விட, இந்த பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படியே மறுநாள் ஆயிடுது. நங்கு வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கச்ச, அப்போ வந்து கிளாஸ் குரூப்ல வந்து இது மாரி சூக்கு வந்து வெட்டிங் நடக்க போதுன்ற மாரி போட, இங்க நங்க கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அவன விட்டுட்டு போனதுக்காக. இந்த வேலைய யாரு பார்த்துருப்பான்னா, அந்த லூலு தான் வந்து நம்மளுடைய சூவோட ஃபோன்லேருந்து இது மாரி வந்து வெட்டிங்லாம் அனுப்பி வச்சிருப்பா இன்விடேஷன். அதனால தான் எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சூ பார்த்துட்டு சொல்றா, "இந்த மாரி கேவலமான வேலையெல்லாம் செய்யாத. அவளுக்கும் எனக்கும் ஒண்ணும் கிடையாது. இனிமே வந்து எதுக்கு நம்ம அவள வந்து இன்சல்ட் பண்ணணும். அதனால விட்டுரு. அவ போக்குல அவ போகட்டும்" அப்படின்ற மாரி இங்க சூ சொல்லி ஃபினிஷ் பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்மளுடைய நங்கு வந்து ஹீரோயின கூப்ட்டுருக்கா. கூப்ட்டுட்டு, "இது மாரி பாரு, என் குரூப்ல என்னை எப்படிலாம் திட்டியிருக்காங்கன்னு பாரு" அப்படின்ற மாரி காமிக்க, ஹீரோயினும் வருத்தப்படுறா. நம்ம அக்காவ இப்படி திட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு, "இதுக்கு எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும். நீ தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணணும். மிஸ்டர் ஷோல்டான் கிரையர வந்து நீ ஒரு நாள் எனக்கு பாய் ஃப்ரெண்டா கூப்பிடணும்" அப்படின்ற மாரி சொல்ல ஹீரோயின் ஷாக் ஆறா. இல்ல முடியாதுன்னு சொல்ல, "நான் உன் அக்கா தானே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு" சொல்லி திட்டுறா. ஹீரோயினுக்கு வந்து பிடிக்காட்டாலுமே சரி ஓகே. அக்காக்காக வந்து ஹீரோ கிட்ட ஒரு மீட்டிங் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணி விட்றா. இப்படியே வந்துட்டு நம்மளுடைய நங்கும், ஹீரோவும் மீட் பண்றாங்க. இப்போ வந்து அவங்களோட பேரெல்லாம் கரெக்ட்டா சொல்லிட்டு நல்லாவே பேசுறாங்க. பேசிட்டு இருக்கச்ச, இவ வந்து "எனக்கு ஒரு ஹெல்ப் நீங்க பண்ண முடியுமா? என்னுடைய கிளாஸ்மேட்டுக்கு கல்யாணம். அதனால என்னோட பாய் ஃப்ரெண்டா ஒரு நாள் நடிக்க முடியுமா?" அப்படின்னு இவ தயங்கி தயங்கி கேட்க, இந்த சீன கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வந்து குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு, "ஷோல்டர் டூ கிரையான்" அப்படின்ற மாரி கத்திட்டு, "நான் உங்கள ரொம்பவே மிஸ் பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும், "ஓகே நான் உன் கூட வரேன்" அப்படின்ற மாரி ஒத்துக்கிறா. இவளுக்கு செம்ம ஹேப்பியா இருக்கு. நம்ம ஹீரோ வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் நம்ம ஹீரோவ ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளுக்கு வந்துட்டு இந்த ஷோல்டர் டூ கிரையான்ட்ட வந்து தான் ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தினது, இப்ப தான் அக்கா அத வந்து கேரி ஆன் பண்றது அவளுக்கு ரொம்ப வந்து ஒரு மாரி மனசு பாரமா இருக்கு.
மறுநாள் ஆயிடுது. இந்த வெட்டிங்க்கு வந்து நம்ம ஹீரோ போறதுனால, நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த கொட்டேஷன் குடுத்துருப்பான் இல்லையா? அத வந்து நீயே மெயில் பண்ணிடு. அது போக ஏன் இவ்ளோ கலீஜா இருக்க? அழுக்கு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு மூஞ்சி கழுவாம இப்படியா இருப்ப? உனக்கு ஒரு டீசென்சியே இல்ல அப்படின்ற மாரி ஹீரோ பயங்கரமா திட்டிட்டு போக, ஹீரோ டேட்டிங் போறான்னு சொல்லி தான் ஹீரோயின் மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருப்பா. அது போக ஆஃபீஸ்க்கே தெரிஞ்சிடுது. ஹீரோக்கு ஏதோ ஒரு லவ்வர் இருக்கு போல இருக்கு. அதான் சீக்கிரமா வந்து வேலைய முடிச்சுட்டு போயிருக்கான். இதுவரைக்கும் அவன் இப்படி பண்ணதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இங்க லூசி வந்து ஹீரோயின வந்து டின்னர் கூப்பிட்டுட்டு இருக்கா. அவ கிளம்பி போறா. அதுக்கப்புறம் இந்த முல்லைப்பன்றி மண்டையன் என்ன பண்றான்னா, ஹீரோயினோட லேப்டாப்ல உட்காந்துக்கிட்டு என்னமோ நோண்டிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து சூவோட வெட்டிங்க தான் காட்டுறாங்க. சூவோட வெட்டிங்க்கு வந்துட்டு நம்மளுடைய நங்கும், நம்ம ஹீரோவும் வராங்க. இத பார்த்துட்டு சூக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. இங்க ஹீரோக்கு விஷயம் தெரியாதனால, நான் இவனோட ஃப்ரெண்டு, நான் உங்கள வாழ்த்துறேன். நீங்க சீக்கிரமா குழந்தை பெத்துக்கணும் அப்படி இப்படின்னு கங்ராட்ஸ் பண்ண, அந்த ஹோட்டலோட மேனேஜர் வந்துட்டு, "நீங்களா சார் எம்டி சார்?" அப்படின்ற மாரி கூப்பிட, "எனக்கு ஏன் எம்டின்னு கூப்பிடுறீங்க? நான் ஜஸ்ட் இங்க வந்து ஒரு வெட்டிங்க்கு தான் வந்திருக்கேன். நீங்க போங்கன்ற" மாரி ஹீரோ மூஞ்சில அடிச்ச மாரி பேச, இதுதான் நங்குக்கு தேவ போல இருக்கு. ஹீரோவுடைய அம்மாவுடைய ஹோட்டல்ன்னு தெரிஞ்சு தான் நங்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கா பிளான் பண்ணி. இப்படி ஒரு பக்கம் இருக்கு. அங்க இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க, "எதுக்கு இந்த பையன் ரூடா பேசுறான்?" அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த ஹோட்டலுடைய ஓனருடைய பையன் அப்படின்ற மாரி சொல்ல, அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு. நல்ல வேளை இந்த இத்து போன ஷூவ விட்டுட்டு ஹோட்டல் எம்டியோட பையனே புடிச்சிட்டா பாரு அப்படின்ற மாரி இங்க எல்லாரும் பேச, இங்க ஷூக்கு ஒரு மாரி அவமானமா இருக்கு. லூலுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. இங்க ஒரு அசிஸ்டன்ட் வந்து பேசினதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ போயிட்டு ஹீரோவுடைய அம்மாட்ட போட்டு குடுத்துடுறாங்க. அவ ஃபேங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு, "உங்க பையன புடிச்சுக்கிட்டா" அப்படின்ற மாரி சொல்ல, இங்க நங்க புடிச்சு வச்சுட்டு, "நீ எப்படி வந்து என் பையனோட ஊர் சுத்துன? உனக்கு எப்போ அவன தெரியும்?" அப்படி இப்படின்னு இந்த அம்மா தப்பா பேசுது. இந்த அம்மா பிசினஸ்க்காக ஃபேங்கையும், நங்கையும் ஒண்ணு சேர்க்க பார்த்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு நங்கு சொல்றான், "இல்ல, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் வந்து உங்க பையன ஒன் டே பாய் ஃப்ரெண்டா தான் கூப்பிட்டேன். அவன நான் லவ்வெல்லாம் பண்ணல." அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோ வந்துட்டு, "நீ பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. இனிமே நீங்க அவளுகிட்ட தகராறு பண்ற வேல வச்சுக்கிறாதீங்க. ஃபர்ஸ்ட்டு என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட நீங்க சாகடிச்ச மாரி, இவள எதுவுமே நீங்க பண்ண முடியாதுன்ற மாரி சத்தம் போட, இங்க வந்து நங்கு சொல்றா, "இல்ல உண்மைய சொல்லிடுங்கன்னு" சொல்லிட்டு இவன் கேட்காம அப்படியே வெளிய வந்துடுறான். நங்கு சொல்றா, "தேங்க்ஸ் இன்னைக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுக்குன்னு" சொல்லிட்டு. ஹீரோவும் சொல்றான், "பரவால்ல இருக்கட்டும். உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்னு" சொல்லிட்டு, அப்படியே 2 பேரும் ஷேக் ஹேண்ட் பண்ண, அவன் வந்து ஹீரோ வந்து கையவே விட மாட்டேங்கிறான். கைய விடாம ஆன்லைன் மெசேஜ் பத்தி பேசுறப்போ, இவளுக்கு அப்பதான் ரியலைஸ் ஆகுது, இவன் நம்ம தங்கச்சியோடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இவன். அப்படின்னு இருக்கிறச்ச இவன் கிளம்புறான். இவளுக்கு வந்து இப்பதான் இவன் மேல ஃபீலிங்ஸே வருது. இவ்ளோ பெரிய பணக்கார வீட்டு பையன் நம்ம பாய் ஃப்ரெண்டா இருந்தா எப்படி இருக்குன்ற மாரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. ஹீரோயின் காலையில ஹேப்பியா வந்தா, இப்போ வந்து நம்ம லூசி சொல்றா, "நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்கன்னு?" கேட்க, இந்த பக்கம் வந்து இந்த முள்ளமன்றி மண்டையன் வந்து, "இன்னைக்கு நீ செத்த" அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோ கவா கவான்னு கத்துறான். நம்ம ஹீரோயின் உள்ள போய் பார்க்குறா. ஹீரோயின் மேல செம்ம கோவத்துல இருக்கான். பயங்கரமா திட்டுறான். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு, "உன்னுடைய ரிசிக்னேஷன் லெட்டர வாங்கிட்டு கிளம்பு வீட்டுக்கு. நீ வேலை பார்க்கவே லாயக்கு இல்லாதவ" அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு, "நான் என்ன தப்பு பண்ணனோ அது சொன்னா தானே எனக்கு தெரியும். சும்மா சும்மா திட்டினா எனக்கு என்ன தெரியும்?" அப்படின்ற மாரி கேட்க, "நீ என்ன தப்பு பண்ணியா? நீ வந்து கான்ட்ராக்ட் பேப்பர கொட்டேஷன் அடிச்சு குடுக்க சொன்னா, நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? நம்ம கோட் பண்ண வேண்டிய அமௌண்ட்ட விட நீ 5% அதிகமா கோட் பண்ணி வச்சு, நீ வந்து கொட்டேஷன தப்பா அனுப்பிட்ட." அப்படின்ற மாரி ஹீரோயின வந்து வேலைய விட்டு ஹீரோ தூக்க, ஹீரோயின் ரொம்ப சோகமா போறாங்க. இதனால நம்ம ஹீரோவுடைய கம்பெனிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஹீரோயின கூட்டிட்டு போறதுக்காக சாண்டி வேற வந்திருக்கா. சாண்டி சொல்றான், "விடு என்னுடைய பாருக்கு வந்துட்டு நீ தான் அதுல ஓனர் சீட்ல உட்காந்துக்கோ. உனக்கு மாசம் மாசம் வந்து எவ்வளோ வேணா சம்பளம் தரேன்னு" சொல்ல, ஹீரோயின் வந்து இது மாரி நான் கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டேனேன்னு ஃபீல் பண்ண. இந்த பக்கம் நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. அவன் கார் எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கான். இந்த பக்கம் வந்து நம்ம சாண்டியும் நம்ம ஹீரோயினும் கார்ல ஏறி போறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு, "இவ்ளோ பெரிய வேலைய பார்த்துட்டு இவ டேட்டிங் போறா பாரேன். இந்த புள்ளைக்கு ரொம்ப வந்து அஜாக்கிரதை அதிகமா இருக்கு" அப்படின்ற மாரி ஹீரோ யோசிக்க, ஹீரோயின் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோக்கு ரொம்ப மைண்ட் அப்செட்டா இருக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக நங்க வந்து மூவிக்கு கூப்பிடுறான். அப்ப நங்கு வராங்க. வந்தோனே நம்ம ஹீரோ கேட்குறான், "உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். நம்ம என்ன மூவிக்கு போறோம் சொல்லு" அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மூவி பார்த்துட்டே இருந்திருப்பா. ஒரு பழைய காலத்து மூவி. இவ திட்டிட்டு இருந்திருப்பா, "எதுக்கு நீ இதையே பார்க்குறன்னு" சொல்லிட்டு. அந்த மூவி பேர கூட இவளுக்கு தெரியல. திரும்பி பார்த்து போஸ்டர் பார்த்து 2024 அப்படின்ற மாரி சொல்ல, இது நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச மூவி. இவன் நெறையா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். அத வந்து நம்மளுடைய நங்குக்கு குடுக்க, நங்கு கேட்குறா, "நீங்க ஏன் இவ்ளோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க? இது கார்போஹைட்ரேட் அதிகம். இதனால வெயிட் ரொம்ப போடும்" அப்படின்ற மாரி இவ சொல்ல, ஹீரோக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. "இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் உனக்கு பிடிக்கும்னு சொல்லி தானே நான் வாங்கிட்டு வந்தேன். திடுதிப்புன்னு என்ன நீ இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்ல, இவ திரு திருன்னு முழிச்சுட்டு, "ஆமாமா எனக்கு பிடிக்கும். நான் சும்மா தான் சொன்னேன்" அப்படின்ற
அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ வந்து இந்த படத்தில் இருக்க மெயின் ஹீரோ வந்து இவ பிடிக்கும்னு சொல்லாமல் சைடு ஆக்டர் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக இருப்பான், அவனை எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு இவ சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், இந்த மூவியில் இருக்க ஹீரோ தானே உனக்கு பிடிக்குன்னு ஆன்லைனில் சொன்னேன், இப்போ என்ன மாற்றி மாற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரே குழப்பம். என்னடா இது இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆன்லைனில் பேசின பொண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. இவன் ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ டேரெக்டாக கேட்டுடுறான், ஆன்லைனில் உங்ககிட்ட நான் பழகுனதுக்கும் நேரில் பழகுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன வித்தியாசம் இருக்குன்னு இவ கேட்குறா. ஆன்லைனில் நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு ஒரு உலகம் அறியாத பொண்ணாக இருந்தீங்க, இப்போ வந்து ரியலிஸ்டிக்காக ஒரு புரிஞ்சு நடந்துக்கிற ஒரு பொண்ணாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இவ ஜாடமடியாக கேட்க, இவன் சிரிச்சிட்டு அதுக்கான எந்த பதிலுமே சொல்லவில்லை. அப்படியே காலையில் ஆயிடுது. ஹீரோயின் வந்து கொட்டேஷன் அனுப்பியிருப்பாங்க இல்லையா ஒரு கம்பெனிக்கு, அங்கே போயிட்டு வந்து சாரி கேட்குறாங்க. நான் தான் வந்து தப்பாக வந்துட்டு 5% அதிகமாக ரேட்டை ஏற்றி அனுப்பிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, ஒரு தடவை எங்கள் கம்பெனிக்கு சான்ஸ் கொடுங்கன்னு இவ கெஞ்சிட்டு இருக்க. பின்னாடி நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான், போதும் நம்ம கம்பெனி நீ அசிங்கப்படுத்தினதெல்லாம் போதும், ஏன் இப்படி கெஞ்சிட்டு கிடக்க, தயவு செய்து வெளியே போ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி அனுப்பி வச்சுட்டு அந்த கம்பெனி சிஇஓ கிட்ட போய் நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு நிற்கிறா. இப்படி இருக்கிறப்போ அவங்க கிட்ட கேஷுவலாக தான் நம்ம ஹீரோ பேசுகிறான். இங்கே பாருங்கள், எங்கள் கம்பெனி நல்லாவே ஒர்க் பண்ணும், உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு மிஸ்டேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் கம்பெனி கூட வேலை செய்யுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் நல்லா வேலை செய்வோன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஏதேதோ பேசி நம்ம ஹீரோ கரெக்ட் பண்ண அந்த அம்மாவும் வந்து ப்ராப்ளத்தெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிடுறாங்க. இப்படி நம்ம ஹீரோயின் வந்து முழிச்சிட்டு நிற்க, நம்ம ஹீரோவா நான் உன்னை கொண்டு போய் வீட்டில் விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை வேண்டாம் வேண்டாம், நான் வந்து பஸ்ஸில் போய்க்கிறேன், இனிமேல் உங்கள் கண்ணிலே படமாட்டேன், உங்களுக்கு பண்ண தொந்தரவாததுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ என்ன நினச்சான்னு தெரியல, ஹீரோயினை வந்து நிஷா நிஷான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு பின்னாடியே வரான். இப்போ கம்பெனிக்கு போனால் இங்கே லூசி வேற மூஞ்சி முகத்தையும் காட்டிகிட்டு இருக்கா, நீங்கள் வந்து நிஷாவை எதுக்கு வேலையை விட்டு அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்கிறான், நீ என்ன சொல்கிறன்றது தெளிவாக சொல்லுன்னு சொல்லிட்டு, அவள் எவ்வளோ ஜென்யூன்னா நம்ம கம்பெனிக்கு வேலை செஞ்சா, நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கல, ஒருவேளை யாராவது அவளை தோக்கடிக்கிறதுக்காக கூட இப்படி பண்ணியிருக்கலாம், இங்கே எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனுமே பண்ணாமல் அவளை வேலையை விட்டு தூக்கிக்க கூடாது, நம்ம எதுக்கு சிசிடிவி கேமரா செக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் மேலே தப்பில்லை, நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிடுவார். அதுக்கப்புறம் நம்ம நங்க மேலே சந்தேகம் வரும், நம்ம ஹீரோயினை பார்க்குறப்பெல்லாம் மிஸ்டர் ரெட்பீன் மாதிரியே அவருக்கு தோணும். இப்படியே பல குழப்பங்களோட எப்படி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.